அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களேன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு எடுத்த உடனே சலாம் அலைக்கும்ட்டு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இல்லை. இப்போ சலாம் அலைக்கும் சொல்லும் போது அப்போ இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு தெரியுன்றதுக்கோசரம் முன்கூட்டியே கடவுள் பேரை சொல்லக்கூடாது. ஐயா வணக்கம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்படி சொன்ன இவரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எடுத்த உடனே சலாம் அலைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுறது நான் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறேன். ஏன்னா ஒருத்தவங்க வரல, இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி பேசணுமோ, அன்புன்றது ஒரு பெரிய ஆயுதம். துப்பாக்கியோ கட்டப்பறையோ எதுவுமே ஆயுதமே கிடையாது. அந்த பேச்சினால ஒருத்தனை கொலகாரனாக ஆக்கலாம், கொலகாரனை நல்லவனாகவும் ஆக்கலாம். அந்த மாதிரி இந்த தீவிரவாதத்தை ஒழிக்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உலக ரீதியா முஸ்லீம்ட்டு தனியா பேசப்படுற உங்களை ஒன்னா சேர்த்து உங்களையும் நல்லா பேசுவாங்க. ஏன்னா அது உங்களுன்னு சேரல, அந்த தீவிரவாதத்தை நான் சொல்ல வரேன். இதுதான் என்னுடைய கேள்வி சார். அதாவது இந்த முஸ்லிம்கள் நிறைய தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க என்பது அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு கருத்து ஒன்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடணும். அது கேள்வியா இல்லாட்டா கூட பல மதத்துக்காரங்க இருக்கும்போது அதையும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறீங்க, உங்க மதத்தை இதை கொண்டு போய் சொல்றீங்க என்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் வச்சிருக்கிறாரு. இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம இருந்தோன்னு வைங்க, அதுல ஒருத்தர் கேட்பாரு, அது உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறீங்களா, நாங்கள்லாம் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டீங்களான்னு கூட ஒருத்தர் கேட்பாரு. வழங்குதா? அப்படி கேள்வியை நாங்க சந்திச்சிருக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சில விதமான முகமன் சொல்லிக் கொள்வோம். நமஸ்காரம், நமஸ்தேம்பாங்க, வணக்கம்னு சொல்லுவோம், குட் மார்னிங் சொல்லுவோம். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய நேரத்தில் ஏதோ சில வார்த்தைகளை ஒரு அன்பை பரிமாறுவதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்ப இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை பயன்படுத்துங்கன்னு சொல்லுது. ஆனால் நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, நீங்க குட் மார்னிங்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரம் கிடையாது, வெளிநாட்டுல தான் வந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஏற்றுக்கொள்றத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற இந்த முகமன்லயே அஸ்ஸலாமு அலைக்கும் மாதிரி ஒரு முகமன் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுங்கிறோம்? இப்ப ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய அந்த குட் மார்னிங் போன்ற சொல்றதுக்கு பாருங்க, இதை எல்லா இடத்துலயும் சொல்ல இயலுமா? ஒரு இலை வீட்டுல போய் குட் மார்னிங்னா சரியா வருமா? நல்ல காலையாது. குட் மார்னிங்னா என்ன? நல்ல காலை பொழுதுன்னா அவனுக்கு கெட்ட காலையா இருக்கிறது. அப்பதான் ஒரு ஆள் மண்டையை போட்டுருக்கிறாரு. அங்க போயிட்டு குட் மார்னிங் சொன்னா, என்னடா நானே ஆள் போயிட்டாங்க நல்ல காலை பொழுதுங்கிறேன்னு கேட்பாங்களா இல்லையா? ஒரு ஆஸ்பத்திரியில போய் குட் மார்னிங் சொல்ல இயலுமா? அவனுக்கு குட் மார்னிங்கா இல்லையே. அப்ப இந்த குட் மார்னிங் என்பது எல்லா நேரங்களிலையும் எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடியதா இருக்குமானா இருக்காது. சில நேரத்துக்கு தான் அது பொருத்தமா இருக்கும். சில நேரத்தில் நீங்க சொன்னாலும் அது பொருத்தம் மட்டும் நீங்க சொல்றீங்க, அர்த்தம் மட்டும் சொல்றீங்க ஆகுது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, நமஸ்தே, நமஸ்காரு, வணக்கம் என்கிற மாதிரியான வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். வணக்கம் என்றால் என்ன? பணியுதல் என்று அர்த்தம். நமஸ்காரம் என்றாலும் பணியுதல் என்று அர்த்தம். நமஸ்தே என்று சொன்னாலும் பணியுதல் அர்த்தம். அப்ப ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து எதுக்கு பணியனு? நீனும் மனுஷன் நானும் மனுஷன், நீ அப்ப எனக்கு பணியன், நான் அப்ப உனக்கு பணியன், சமமா நிற்போமப்பா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பார்க்கும்போது வணக்கம்னா என்ன? பொய் தான் நம்ம சொல்றோம், பணியெல்லாம் கிடையாது. ஒருத்தன் தான் பணிவான், ஒருத்தன் பணிய மாட்டான். ஆனா வார்த்தையில மட்டும் என்ன செஞ்சுக்கணும்? வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு தலைவருக்கு போய் வணக்கம்ங்கிறீங்க, பணியிறங்கிறீங்க, சரி நீங்க பணிஞ்சிடுறீங்க. அவர் வணக்கம்டா பணியிறண்டா சொல்றாரு, பொய் சொல்றாரு. அவர் வணக்கம்னு வார்த்தையை சொல்லுவாரு, அவர் உங்களுக்கு பணிய மாட்டார். அப்ப இந்த வணக்கம் என்பது பொய்யாக இருக்கிறது. முதல்ல நிசமாக ஒருத்தர் பணிஞ்சாங்கன்னு சொன்னா பணிய வேண்டிய தேவை கிடையாது. மனுஷனுக்கு பணிய வேண்டிய அவசியம் கிடையாது. சமமாகத்தான் என்ன செய்யணும்? நம்ம நிக்கணும். அப்ப இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுவும் ஒரு பொருத்தமானதா இருக்காது. அப்ப இஸ்லாத்துல நாங்க என்ன பண்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்படட்டும். இது எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். ஒரு சாவு வீட்டுக்கு போறோம்னு வைங்களேன், இளவு வீட்டுக்கு, உங்கள் மீது சாந்தி தானே தேவை, கவலையா தானே இருக்கிறாங்க. அப்ப உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லலாம். ஒரு கல்யாண வீட்டுல போய் உங்கள் மீது அப்போ சாந்தி வேணும், நல்லபடியா வாழுங்கன்னு அர்த்தமாகுது. அப்ப ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னா அவன் நல்லபடியா குணமாகட்டும் அர்த்தமா? எல்லா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது ஆஸ்பத்திரியில சொல்லலாம், கல்யாண வீட்டுல சொல்லலாம், படிக்கும் போது சொல்லலாம், எந்த நேரத்தில் யாரை பார்த்தாலும் நீங்க சொல்லலாம். ஒரு முஸ்லீம் இந்துவுக்கு சொல்லலாம், இந்து முஸ்லீமுக்கு சொல்லலாம். எல்லாருமே இதை ஒரு பழக்கமாக்கி கொண்டால் கூட இது சிறந்ததுதான்.
இஸ்லாம் சொல்லுதுங்கிறத ஒதுக்கி வைத்து விட்டு ஏன் இப்படி நல்லா தானே இருக்கிறது, பொருத்தமற்ற குட் மார்னிங் சொல்வதை விட நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யலாம், இஸ்லாம் சொல்லுது நீங்க பார்க்க வேணாம், நல்லது எங்க இருந்து வந்தாலும் செய்யணும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவது நாங்க எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, எங்க மக்களை முஸ்லீமுக்குள்ளதா சொல்லணும்னு விளங்கி வச்சிருக்காங்க தப்பா, அதையும் நாங்க மாற்ற வேண்டி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்னா அது முஸ்லீமுக்கு தான் உள்ளதுன்னு தப்பா வழங்கி இருக்கிறாங்க. எங்க மார்க் அப்படி சொல்லல, நபிகள் நாயகம் காலத்துல எல்லாருக்கும் தான் சொல்லி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சாந்தி வேணுங்கிற நல்ல எண்ணத்தில், அதாவது எங்க மதத்தை திணிக்கிறதுங்கிற எண்ணத்துல சொல்லப்பட்டல. அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நீங்களும் சாந்தியும் சமாதானமா இருக்கணும், நாங்களும் சாந்தியும் சமாதானமா இருக்கணும், வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாருமே சாந்தியோடும் சமாதானம் இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்றோம். இது கேள்வி அல்ல, அவர் துவக்கத்துல பதிவு பண்ணார் இல்லையா அந்த கருத்து, அதற்குரிய விளக்கம். அவருடைய